அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா, ஒரு படத்தோட டப்பிங் பேச தான் வந்திருக்கேன். அந்த டப்பிங் ஸ்டுடியோட ஆஃபீஸ் தான் இது. இதுதான் வந்து ஆஃபீஸ். இதுக்கு உள்ளே போனோம்னா நம்ம டப்பிங் ஸ்டுடியோ இருக்கும். அங்கே தான் நம்ம பேசுவோம். இந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த எடிட்டர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இதுதான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுதான் ஸ்டுடியோ, டப்பிங் ஸ்டுடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போக போகிறோம். உள்ளே நம்ம அண்ணன் தான் உட்காந்துருக்காரு. உள்ளே வந்தாச்சு. பாருங்கள் மக்களே, இதுதான் அதாவது அந்த எடிட் பண்ணுற சிஸ்டம். அதோட இது ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க, ஒரு பயங்கரமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்காரங்க பார்த்துருப்பாங்க. வெளியில் இருக்க மக்கள், சினிமாவை தாண்டி வெளியில் இருக்க மக்கள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை போடுறோம், எல்லோரும் பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. உள்ள கண்ணாடிக்கு உள்ளே தெரியும் பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம நின்று டப்பிங் பேசணும். இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். 2 டோர் இருக்குங்க எப்போவுமே. வெளியில் இருந்து ஒரு டோரு, உள்ளே இருந்து ஒரு டோரு. ஏன்னா ஒரு சவுண்டு கூட, ஒரு குண்டுமணி சவுண்டு கூட உள்ளே கேட்கக்கூடாதும்பாங்க. இங்கே பாருங்கள், மைக் வச்சுருக்காங்க, அந்த ஹெட்செட்டு இருக்குது, அது இதெல்லாம் பேசணும். சேர் போட்டு வச்சுருவாங்க, அழகாக சேர் உட்காந்து. இந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம வந்து பக்கத்தில் மைக் மாதிரி நம்ம வச்சு பேசணும். ஃபுல்லாக ஏசி போட்டு பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், ஒரு சவுண்டு கூட கேட்காது. ஏதாச்சும் சொல்லணும்னா அவங்க அங்கேருந்து மைக் வழியாக சொல்லுவாங்க, நம்ம மைக் வழியாக கேட்டுட்டு பேசணும் மக்களே.